இல்லங்கம்மா, இல்ல புரியுதுங்க, எனக்கு புரியுது. நீங்க இப்ப உங்க பொண்ணு கல்யாணம் பண்ணீங்கன்னா இப்ப அது எப்ப பண்ணீங்க? அது ஒரு 10 வருஷம் இருக்கு. சரிங்க, அது அப்ப வேற இப்ப வேற இல்லைங்க. அது நான் போடுறேங்க, நான் 10 பவுன் போடுறேன். 10 பவுன் தானா? 10 பவுன் போடுறேங்க நானு. 10 பவுன் 12 பவுன் சேர்த்து நான் போடுறேங்க. 2 பவுன் மாப்பிளைக்கு 2 பவுன் போடுறேன் நான். ஒரு நிமிஷம் கொண்டாக்க. ஏங்க இங்க வருங்க. ஏன்னாங்க 12 பவுன்லாம் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. நாங்கெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி எங்க மகளை கல்யாணம் பண்றப்ப 25 பவுன் போட்டு கட்டி கொடுத்தோம். நீங்க கட்டி கொடுத்துருப்பீங்க 25 பவுனுமா, அது வேற. அதெல்லாம் நீங்க உங்க மகளுக்கு பார்த்து செய்யறத செய்யுங்க. ஆனா 12 பவுன் ரொம்ப கம்மி, வைங்க. சரிங்க. அப்பா என்னப்பா யார்கிட்டப்பா பேசிட்டு இருந்தீங்க? என்னப்பா அப்படியே பைத்தியக்காரங்க மாதிரி பேசிட்டு இருக்காங்க மாப்பிள்ளை போறாங்க. என்னம்பாச்சு? எல்லாம் 10 பவுன் போடுறேன்னா சரி உங்க சரி 12 பவுனா சேர்த்து போடுறாங்க அப்படின்னா, நாங்களும் என் பொண்ணுக்கு 10 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் பண்ணும்போது 25 பவுன் போட்டோம் அப்படிங்கிறாங்க. அவன் 10 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ரேட்டு தங்கம், இன்னைக்கு என்ன ரேட்டு? 10 லட்சம் 12 லட்சம் 12 பவுன்னா 12 லட்சத்துக்கு மேல போகுது. என்ன பண்றதுக்கு? சரி விடுங்கப்பா, அந்த மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா பாப்போம். வேற ஏதாச்சும் கம்மியான ரேட்ல உள்ள மாப்பிள்ளையா பாருங்க. கம்மியா எங்க எல்லாமே சொல்றாங்க மாப்பிள்ளையா. எவனை கேட்டாலும் 10 பவுனா பவுன் போனாங்கறாங்க. யோசிச்சு பாருங்கடா, 1 லட்சம் ரூபாடா, 1 லட்சம் ரூபாடா விக்குதுடா ஒரு பவுன். 1 லட்சம் ரூபாடா. நாங்க எப்படா பொண்ணை வந்துட்டு எப்படா கல்யாணம் பண்ணி கொடுக்கறோம்? ஏன்பா வயித்து இந்தாங்கப்பா தண்ணிய குடிங்கப்பா. ஏன்பா இல்லம்மா, அவங்க போறத போடுங்கங்கறாங்க. இல்லப்பா என்னத்தையும் பண்ணிட்டு போட்டு அப்புறம் ஏதோ ஒரு சொன்னோம்னாலும் அப்படியா அப்படிங்கறாங்க. எனக்கு என்னமா பண்றது? எனக்கு தலை வலிக்குது. எனக்கு டென்ஷன் ஆகாதீங்க. இப்ப தண்ணிய குடிங்கப்பா, பிரஷர் ஆயி போகுது. குடிங்கப்பா, குடிங்க நீங்க முதல்ல. 1 லட்சம் ரூபாய். ஐயோ 1 லட்சம் ரூபாய். பவுன் 1 லட்சம் ரூபாய். இறங்கு இறங்கு. 1 லட்சம். அம்மா வலிக்குது எனக்கு. இந்தாயா எதுக்கே அப்படி போட்டுக்கிட்டு நெந்த புடிச்சுக்கிறக்க? 1 லட்சம் ரூபாய் ஒரு பவுன். மாப்பிள்ளை போனா போகுது, வேற மாப்பிள்ளை பாரியா? சரி ரைட். ஏமா என்னப்பா நீ ஏதாவது லவ்க்கு பண்றீங்க? அப்பா லவ்லாம் கிடையாதுப்பா. நான் கண்டிப்பா யாரையும் பார்க்க மாட்டேன். நீங்க சொல்றது மீறி நான் நடக்கவே மாட்டேன்ப்பா. நீங்க கோடு கிழிச்சாவல கோடு கிழிக்கிறேன்னு நினைச்சாலே அந்த பக்கம் நான் போக மாட்டேன்ப்பா. அப்படியா? ஏமா அந்த லவ் இல்லப்பா. அப்பா வாயில அடிங்கப்பா. லவ் எல்லாம் எப்படிப்பா வரும்? நான் படிச்சதே ஸ்கூல் எல்லாமே வந்து லேடிஸ் ஸ்கூலு, உமன்ஸ் காலேஜ்ல தான் படிச்சேன். அது முடிச்ச உடனே வந்து ஐடி கம்பெனில வேலைக்கு போலான்னு போனேன். அங்க ஆம்பளை பசங்களா இருப்பாங்க, வேலைக்கு பாதச்சு அப்படின்னு சொல்லி தள்ளி கூட்டு வந்துட்டீங்க. நான் இங்கே பக்கத்துல வந்து இந்த ஸ்கூல்ல எல்கேஜி பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது, வீட்டுல பிள்ளைங்களை வச்சு டியூஷன் எடுக்கிறதுன்னு போயிருக்கேன். நான் எங்கப்பா போய் லவ் பண்றதுக்குலாம் எங்கப்பா டைம் இருக்கும்? சரி சரி போமா. நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா. பாத்துக்கங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வளர்த்திட்டேன் போல இருக்கு. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா வளர்த்திட்டேன் நான். இப்ப ஃபீல் பண்றீங்களா? சாப்பாட்டுல விஷம் வச்சிருவேன். நீங்க ஃப்ரீக் அவுட்டா வளர்க்க விட்டுருந்தீங்கன்னா இன்னத்துக்கு நானே சம்பாரிச்சு நானே லவ் பண்ணி நானே கல்யாணம் பண்ணிருப்பேன். நான் ஒரு செல்ஃப் பவர்டு எம்பவர்டு உமனா வளர்ந்திருப்பேன். என்னை போட்டு பயமுறுத்தியே. அதெல்லாம் இல்லம்மா, அதெல்லாம் வெளிய மன பிராந்திமா. அதெல்லாம் ஒரு இன்னும் நடக்காதுமா. அரேஞ்ச் மேரேஜ்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க கேட்பாங்க, லவ் மேரேஜ்னா கல்யாணத்துக்கு முன்னாடி நாங்க கேட்பாங்க. நாங்க கண்டிப்பா கேட்பாங்க. அப்ப கடைசி வரைக்கும் நீ திருந்த மாட்ட, இப்படியே தான் இருப்ப. கல்யாணத்தை பண்ணி இந்த வீட்டை விட்டு போயிடணும்.